வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. குவைட்டுக்கு ஒரு ரெண்டு நாள் வந்திருந்தேன். இங்க தமிழ்நாடு முஸ்லிம் கலாச்சார பேரவை சார்பாகவும் குவைத்தில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாகவும் ஒரு கருத்தரங்கை ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. அதனால 2 நாள் குவைட் பயணம் வந்தேன். நம்ம வந்த நேரமோ என்னமோ தெரியல, பின்னாலேயே நம்ம ஜியோ வந்து இன்னைக்கு குவைட்டு வந்திருக்கிறாரு. 2 நாள் பயணமாக நரேந்திர மோடி அவர்கள் குவைட்டில் இருக்கிறார். சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். பார்லிமெண்ட்ல எவ்வளவு அமளி துமளி நடக்குது அப்படிங்கறத நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தோம். 2 நாள் முன்பு வரைக்கும் உள்துறை அமைச்சர் அமித்ஷால ஆரம்பிச்ச பிரதமர் நரேந்திர மோடி வரைக்கும் சமூக வலைதளங்கள்லயும் பிரஸ் மீட் மூலமாகவும் இதற்கு விளக்கம் கொடுக்கக்கூடிய ஒரு நிலைக்கு, ஒரு நெருக்கடிக்கு இவர்கள் தள்ளப்பட்டார்கள். ஆனா எவ்வளவு கிளவரா இந்த போராட்டத்துடைய நோக்கத்தை மடைமாற்றி இன்னைக்கு இதை காங்கிரஸ்க்கு எதிரான, ராகுல் காந்திக்கு எதிரான ஒரு தாக்குதலா இவங்க திருப்பி விட்டுருக்காங்க. பாத்தீங்களா? இதுதான் பிஜேபியோடைய மாடஸ் ஆப்ராண்டி. போராட்டம்னு ஒண்ணு வந்ததுன்னா அதற்கு பதில் வந்து இவங்க வயலன்ஸ் மூலமா தான் சொல்லுவாங்க. ஏன்னா இவங்களுக்கு பேச்சுவார்த்தை அப்படிங்கறதுல இவங்களுக்கு உடன்படிக்கை கிடையாது, இவங்களுக்கு அதுல நம்பிக்கை கிடையாது. இவங்களுக்கு தெரிஞ்சது எல்லாமே வயலன்ஸ் தானே. இதனால 2 விஷயம் அவங்க அச்சீவ் பண்றாங்க. யோசிச்சு பாருங்க. ஒண்ணு, இன்னைக்கு இருக்கக்கூடிய பர்னிங் இஷ்யூ. 75 வருஷம் ஆச்சு நமக்கு சுதந்திரம் கிடைச்சு. நமக்கு அரசியல் அமைப்பு சட்டத்தை ஏற்படுத்தி கொடுத்த புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் மீது எவ்வளவு வெறுப்பு இருந்ததுன்னா, அமித்ஷா வந்து நாடாளுமன்றத்துல இப்படி ஒரு வார்த்தையை பேசுவாரு. அம்பேத்கர் 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 நீங்க சொல்றதெல்லாம் பெரிய ஃபேஷனா போச்சு. இதுக்கு பதிலா கடவுளோட பேரை சொல்லியிருந்தா 7 ஜென்மத்துக்கு சொர்க்கத்துக்கு போயிருப்பீங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப என்ன சொல்ல வர்றாரு அவரு? அப்ப இந்த விஷயத்தை இன்று விவாத பொருளாக்கி இருக்கிறது காங்கிரஸ். அப்போ இப்ப விவாத பொருளாக இது மாறும் பொழுது எல்லாரும் என்ன பேசுவாங்க? அந்த காலத்துல அம்பேத்கர் வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக என்னென்ன விஷயங்கள் கொண்டு வந்தாரு, சட்ட அமைச்சரா இருக்கும் பொழுது கான்ஸ்டிடியூஷனை டிராஃப்ட் பண்ணும்போது ஹிந்து கோட் பில் எல்லாம் கொண்டு வந்தாரு. அந்த காலத்தில் அம்பேத்கரை தீவிரமாக எதிர்த்தது பாஜகவோட முன்னோடியாக இருந்த அந்த ஜனசங்கம். அன்னைக்கு இருக்கக்கூடிய இந்துத்துவ தலைவர்கள்லாம் அம்பேத்கரை நேரடியாகவே எதிர்த்தாங்க. இன்னைக்கு அம்பேத்கரை ஹைஜாக் பண்ணி அம்பேத்கரை ஒரு இந்துத்துவ ஐகானா மாத்தணும்னு இந்த திருட்டு கூட்டம் முயற்சி பண்ணுது. அப்ப இப்படிப்பட்ட ஒரு விவாத பொருள் வந்துச்சுன்னா உண்மையில் அம்பேத்கர் எந்த அளவுக்கு இந்துத்துவாவை எதிர்த்தாரு அப்படிங்கிற விஷயங்கள் வெளியே வரும். இதை ஒரு பேசும் பொருளாக மாற்றும் விதத்தில் தான் காங்கிரஸ் இந்த போராட்டத்தை கையில எடுக்கிறாங்க. அமித்ஷா ரிசைன் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த ஒரு வயலன்ஸ கிளப்பி விடுறது மூலமா இந்த விவாத பொருளை எவ்வளவு டெக்னிக்கலா, எவ்வளவு ஈஸியா மடைமாற்றி விட்டுட்டாங்க பாருங்க. இன்னைக்கு எல்லாருமே ராகுல் காந்தி இந்த எம்பிக்களை தாக்குனாரா, பெண் எம்பிக்கள் கிட்ட பிசிக்கலாவும் வர்பலாவும் வந்து அவர் அபியூஸ் பண்ணாரா அப்படின்னு எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்களே தவிர, ஒரிஜினலா எதை பத்தி பேசணுமோ, எதற்காக இந்த போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டதோ அப்போசிஷனால, அதை பத்தி யாரும் பேச மாட்டேங்கிறாங்க. இரண்டாவது, எதிர்கட்சிகளோட ஒரு தேசிய முகமாக இருப்பவர் ராகுல் காந்தி. 10 வருஷமா லீடர் ஆஃப் அப்போசிஷனே இல்லாம இருந்து பழகிய பாஜகவுக்கு இந்த வாட்டி லீடர் ஆஃப் அப்போசிஷனா, எதிர்கட்சிகளுடைய ஒரு முகமா, மக்களுடைய ஒரு முகமா, மக்களுடைய ஒரு குரலா வந்து பார்லிமெண்ட்ல ராகுல் காந்தி நிக்கிறாரு. பாஜகவுக்கு கடுமையாக நெருக்கடி கொடுக்கக்கூடிய பல சம்பவங்களை அவர் திரும்ப திரும்ப பேசுறாரு. மூன்றாவது, 2 வருஷமா பத்தி எரியுது மணிப்பூர். இந்த மணிப்பூர் விஷயத்தையும் ராகுல் காந்தி விடாம பேசுறாரு. பிரதமர் ஏன் இந்த நிமிஷம் வரைக்கும் மணிப்பூருக்கு போகல அப்படிங்கறத திரும்ப திரும்ப கேக்குறாரு. அதனாலதான் இன்னைக்கு பாருங்க, ரொம்ப டெக்னிக்கலா நாகாலாந்தை சேர்ந்த அந்த பெண் எம்பி, எவ்வளவோ பெண் எம்பிக்கள் இருக்காங்க, ஆனா நாகாலாந்தை சேர்ந்த ஒரு பெண் எம்பியை வந்து ராகுல் காந்திக்கு எதிராக குற்றச்சாட்டு வைக்கிறதுக்காக இவங்க எப்படி தூண்டி விடுறாங்க? அப்ப நார்த் ஈஸ்ட்ல ராகுல் காந்திக்கு நல்ல செல்வாக்கு இருக்கு. திரும்ப திரும்ப மணிப்பூருக்கு போறாரு, அங்க இருக்கக்கூடிய மக்களை சந்திக்கிறாரு, அவங்க பிரச்சனைகளை கேட்கிறாரு. இந்த செல்வாக்கை எப்படி குலைக்கிறது, இந்த செல்வாக்கை எப்படி சீரழிக்கிறது? அப்ப அந்த பகுதியை சேர்ந்த ஒரு பெண்ணை ராகுல் காந்தி பிசிக்கலா அசால்ட் பண்ணிட்டாரு. எவ்வளவு போய் பாருங்க. கிரண் ரிஜிஜு பேசுறாரு, பார்லிமெண்ட்டுக்குள்ள போய் பேசுறாருங்க. அவர் சொல்றாரு ராகுல் காந்தி வந்து பிசிக்கலா அசால்ட் பண்ணாராம், மேன் ஹேண்டில் பண்ணாரு அந்த பெண் எம்பிய, அசிங்க அசிங்கமா பேசினாரு அப்படிங்கிற குற்றச்சாட்டு வைக்கிறாரு. ஆனா அந்த பெண் எம்பி கொடுத்த கம்ப்ளைண்ட்ல அவங்க என்ன தெரியுமா சொல்லியிருக்கிறாங்க? எனக்கு மிக நெருக்கமாக வந்து நின்னு என்கிட்ட சத்தம் போட்டாரு போராட்டம் போது, அது எனக்கு அச்சுறுத்தலாக இருந்தது, அவ்வளவுதான் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க அவங்க. ஆனா இவரு பச்சை போய் பேசுறாரு பார்லிமெண்ட்டுக்குள்ள.
பிசிக்கலா மேன் ஹேண்டில் பண்ணார் ராகுல் காந்தி அப்படின்னு பேசுறார். அதே மாதிரி 2 எம்பிக்கள் ராகுல் காந்தி நேரடியா 2 எம்பிக்களையும் தாக்கிட்டாரு. கிரண் ரிஜிஜு சொல்றாரு, ராகுல் காந்தி ஒரு ரவுடி குண்டா அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்றாரு. இது என்ன மல்யுத்த களமா அந்த பார்லிமெண்ட்? இறங்கி எங்க எம்பிக்கள் எல்லாம் இவர் மேன் ஹேண்டில் பண்றாரு. எங்களுக்கு பெரும்பான்மை இருக்கு, எங்களுக்கு வயலன்ஸ்ல ஈடுபட தெரியாதுன்னு நினைச்சுக்காதீங்க. பதிலுக்கு நாங்க வயலன்ஸ்ல இறங்கணும்னா என்ன ஆகும் தெரியுமா அப்படின்னு மிரட்டுறாரு. ராகுல் காந்திக்கு ஒரு ரவுடி இமேஜ கிரியேட் பண்ண முயற்சி பண்றாங்க. இவங்க சொல்றதே முன்னுக்கு பின் முரணாக இருக்கு. கிரண் ரிஜிஜு எப்படி சொல்றாரா? ஆனா ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்கக்கூடிய அந்த 2 எம்பிக்களை பாத்தீங்கன்னா, அந்த பிரகாஷ் சந்திர சாரங்கி அப்படிங்கிற முதல்ல வந்து ஒரு சின்ன பிளாஸ்டர் போட்டிருக்கிறாரு. அதுக்கப்புறம் டைம் போக 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 பாத்தீங்கன்னா அந்த பிளாஸ்டர் வந்து கிட்டத்தட்ட டர்பனா மாறிடுது. ஐசியூல உட்கார்ந்து இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஐசியூல இருந்து சிரிச்சுக்கிட்டே பிரதமர் நரேந்திர மோடி கிட்டே இவர் போன்ல பேசுறாரு. இவங்க என்ன சொல்றாங்க? ராகுல் காந்தி பிசிக்கலா அசால்ட் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் எம்பிக்கள் என்ன சொல்றாரு? இவர் தடுக்கி கீழே விழுந்து அடிப்பட்ட டைம்ல ராகுல் காந்தி அங்க பக்கத்திலேயே இல்ல, அந்த விசினிட்டிலேயே இல்ல. இன்ஃபேக்ட் சாரங்கிக்கு விழுந்து அடிபட்டுதுன்னு தெரிஞ்சோன்னு ராகுல் காந்தி அங்க போய் அவர் நலம் விசாரிக்கிறதுக்காக அங்க போறாரு. அங்க இருக்கக்கூடிய பாஜக எம்பிக்கள் அவர் மீது ஒரு தாக்குதல வெர்பல் அட்டாக்ல ஈடுபடுறாங்க. உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்லையா? இப்படி பிடிச்சு தள்ளி விட்டுட்டு இங்க நலம் விசாரிக்கிற மாதிரி வரீங்களே அப்படின்னு அவரை நோக்கி குற்றச்சாட்டுகளை முதலில் வைத்தது பாஜக எம்பிக்கள். ராகுல் காந்தி அந்த விசினிட்டிலேயே இல்ல அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி ட்விட்டர்ல சமூக வலைதளங்கள்ல இந்த சங்கி கூட்டம் எப்படி ட்விஸ்ட் பண்றாங்க பாருங்க. இதே பார்லிமெண்ட் முன்னால நடந்த போராட்டத்துல காங்கிரஸ் தலைவரான மல்லிகார்ஜுன் கார்கேவும் தள்ளப்பட்டிருக்கிறாரு. அவருக்கு 80 வயசுக்கு மேல 60 வயசானவர், அவர் தள்ளப்பட்டிருக்கிறாரு. பக்கத்துல இருந்த பிரியங்கா காந்தி எல்லாம் அவரை வந்து பாதுகாத்திருக்கிறாங்க. இது சம்பந்தமாக ராகுல் காந்தி கிட்ட மீடியா இன்டர்வியூ எடுக்கிறாங்க. அப்ப ராகுல் காந்தி ரொம்ப தெளிவா சொல்றாரு, ஆமா போராட்டம் இங்க நடக்குதுங்க, தள்ளுமுள்ளு நடக்கிறதெல்லாம் சகஜம்தான், இதெல்லாம் ஒரு பெருசுப்படுத்தாதீங்க, இதெல்லாம் வச்சு ஒரு பெரிய இஷ்யூ ஆக்காதீங்க, கடந்து போங்க அப்படின்னு பத்திரிகையாளர்கிட்ட சொல்றாரு. அவர் சொன்னது கார்கே சம்பந்தப்பட்ட ஒரு கேள்விக்கு. ஆனா இதை இவங்க எப்படி தெரியுமா ட்விஸ்ட் பண்றாங்க? இந்த கார்கே சம்பந்தப்பட்ட அந்த கேள்வியை வெட்டி எடுத்துட்டாங்க. ராகுல் காந்தியை பேசின அந்த போர்ஷனை மட்டும் வச்சுக்கிட்டு, ஆமா ப்ரொடெஸ்ட்னா தள்ளுமுள்ளெல்லாம் நடக்கத்தான் செய்யும், அப்படிதான் நடக்கும், இதெல்லாம் கண்டுக்கூடாது, கடந்து போங்க அப்படின்னு ராகுல் காந்தி பாஜக எம்பிகளை தாக்கியது தொடர்பாக பேசின மாதிரி இதை ப்ரொஜெக்ட் பண்றாங்க. எப்பவுமே போராட்டம் செய்யக்கூடிய மக்களை இவங்க வயலன்ஸை வச்சுதான் அடக்க முயற்சி பண்றாங்க. இதுல 2 விஷயம். ஒண்ணு, போராட்டத்துக்கான காரணத்தை மடைமாற்றி விடுவது. இன்னொன்னு, வயலன்ஸ்னு இறங்கிட்டீங்கன்னா இது 2 பிரிவாயிடுதுல. இன்னைக்கு வந்து ஆளும் கட்சி அப்போசிஷன் பிரிஞ்சிடுச்சு. யாரு முதல் குற்றச்சாட்டு வைக்கிறாங்களோ அவங்களுக்கு அப்பர் ஹேண்ட் கிடைச்சிடும். எதிர்த்தரப்புல இருக்கங்க விளக்கம் கொடுக்கக்கூடிய நிலைக்கு தள்ளப்படுவார்கள். மீடியா இவங்க பாக்கெட்ல இருக்கு அப்படிங்கிறது ஒரு விஷயம். எதிர்கட்சிகளை மட்டும்தான் கேள்வி கேட்கும், ஆளுங்கட்சியை கேள்வி கேட்காது அப்படிங்கிறது அடுத்த விஷயம். ஆனா நடுநிலையாக இருக்கிறவர்கள் கூட மீடியால என்ன தெரியுமா சொல்லுவாங்க? அப்படியா, அவர் தள்ளி விட்டுறதா அது குற்றம் தான், அதற்காக அவர் மீது நடவடிக்கை எடுக்கத்தான் செய்யணும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இன்னைக்கு அப்படிதான் பேசுறாங்க. அப்படியா, ராகுல் காந்தி குற்றம் செய்திருந்தார்னா அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நரேட்டிவ்க்கு எவ்வளவு அழகா கொண்டு வந்துட்டாங்க பாருங்க. இப்ப சொல்லுங்க, ராகுல் காந்தி ரவுடியா, குண்டாவா, பெண்களை மேன் ஹேண்டில் பண்ண முயற்சி பண்ணாரா, இல்ல லீடர் ஆஃப் அப்போசிஷனா தன் கடமையை ஒழுங்கா செஞ்சுட்டு இருக்கிறாரா? அப்படி நீங்க சொல்லக்கூடிய அவர் மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் உண்மையாக இருந்ததுன்னா உங்கள் வார்த்தைகளை விட வீடியோ எவிடன்ஸ் அதை ப்ரூவ் பண்ணிட்டு போகுது. அப்ப தைரியம் இருந்தா பாஜக அந்த வீடியோ எவிடன்ஸ் வெளியிடட்டுமே. ஏன் வெளியிட மாட்டேங்கிறீங்க? அந்த வீடியோ எவிடன்ஸ் வெளியில வந்தா கிரண் ரிஜிஜு பார்லிமெண்ட்ல பேசுனது எல்லாமே அப்பட்டமான பொய் அப்படிங்கறது நிரூபிக்கப்படும். அப்படி இருக்கும் பொழுது கிரண் ரிஜிஜுவை பதவி விலக சொல்லுமா அந்த பாஜக? பார்லிமெண்ட்டுக்குள்ள இந்த மாதிரி பொய் சொன்னதற்காக அவர் மீது நடவடிக்கை எடுக்குமா? இதுதான் நியாயமான கேள்விகள், மக்கள் கேட்க வேண்டிய கேள்விகள். இதை தாண்டி இந்த போராட்டம் எதற்காக ஆரம்பிக்கப்பட்டதோ, அம்பேத்கரை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி சிறுமைப்படுத்திய குற்றத்துக்காக அமித்ஷா பதவி விலக வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக ஆரம்பிக்கப்பட்ட இந்த போராட்டம். இதையும் மறக்காம இதையும் நாம பேசும் பொருளாக மாற்ற வேண்டும்.